ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த 3 இயர் எல்எல்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆண்டுக்கான அந்த அட்மிஷன் கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல இப்போ கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்குது. நிறைய மாணவர்கள்ங்கிறத வந்து விண்ணப்பம் பண்ணிட்டு வரீங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ண மாணவர்கள் வந்து ஏதாச்சும் உங்களோட அப்ளிகேஷன்ல நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து மேஜர் மிஸ்டேக்கா எடுத்துக்கிருவாங்க, எதெல்லாம் மைனர் மிஸ்டேக்கா வந்து எடுத்துக்கிருவாங்க. ஸோ உங்களுடைய மைனர் மிஸ்டேக் எப்படி வந்து சரி பண்றது, மேஜர் மிஸ்டேக் எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து பாருங்க. இது உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட். ஸோ இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 இயர் எல்எல்பி அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ் இந்த ரெண்டு கோர்ஸுக்குமே வந்து இந்த ஆண்டு கவுன்சிலிங்கான அந்த அப்ளிகேஷன் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ கரண்ட்ல வந்து அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்குது. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டெட்லைன் அப்படிங்கிறது இப்போ டென்டேட்டிவா வந்து நம்மளுக்கு ஜூலை 10th வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 20% வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 80% ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஓகே, இப்போ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாததுங்கிறத வந்து அது யூனிவர்சிட்டி தான் வந்து முடிவு பண்ணணும், நம்ம கையில வந்து கிடையாது. ஏற்கனவே வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணவங்க எந்தெந்த ஃபார்ம்லாம் சாரி எந்தெந்த கண்டென்ட் எல்லாம் வந்து மேஜர் மைனர் அப்படிங்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இப்போ நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். நிறைய பேர் வந்து எங்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்குறீங்க, ப்ரோ எங்களால் வந்து டாக்குமெண்ட்ஸே வந்து அப்லோட் பண்ண முடியல, நாங்க வந்து அப்ளை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டோம், அப்படி பண்ணாலே போதுமா, ஆனா ஃபீஸ் எதுவுமே பேமெண்ட் பண்ணல, ஏற்கனவே ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணாலும் மறுபடியும் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி தான் வந்து காட்டுது. இந்த மாதிரி ஒரு சில பேசிக் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்குறீங்க, இன்ஸ்டாவில் வந்து டிஎம்லையும் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க முழுமையா பேமெண்ட் பண்ணால் மட்டுமே உங்களோட அப்ளிகேஷன் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க அப்ளை பண்ணிட்டு பாதியிலேயே வந்து இக்னோர் பண்ணிட்டு பாதியிலேயே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வர்றதெல்லாம் வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுடைய நேம் வந்து வராது. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி உங்ககிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ வந்து பாருங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட இது வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நீங்க தயவுசெய்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு முழுமையா வந்து அமௌண்ட் பே பண்ணி அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நீங்க அமௌண்ட் பே பண்ணி எல்லாமே ப்ராப்பரா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பார்க்குறேன், மிஸ்டேக் வந்து விட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல என்னென்ன மிஸ்டேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான மிஸ்டேக்கா வந்து எடுப்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து மாற்றம் வந்து ஆயிருக்க கூடாது. ஏன்னா டேட் ஆஃப் பர்த்ல வந்து உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுல வந்து இஷ்யூ ஆயிரும். அவங்க கட் ஆஃப் மார்க் வந்து கொடுக்கறதுல டேட் ஆஃப் பர்த் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் அந்த கட் ஆஃப் மார்க் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் பண்றதுல அந்த ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதனால உங்களோட 10th மார்க் ஷீட்ல வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர்ல ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் நீங்க வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களோட மார்க் அப்படிங்கிறது யூஜியோடைய மார்க் அப்படிங்கறத நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு வந்து பண்ணிடாதீங்க. இவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய மார்க் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க். மேல இருக்கக்கூடிய மார்க் நீங்க பார்க்க வேண்டாம், கீழே இருக்கக்கூடிய மார்க்கை மட்டும் பாருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க. மார்க் என்ட்ரி பண்றதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இன்ன வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து சிஜிபி எப்படி வந்து நம்ம கன்வெர்ட் பண்றது, பர்சன்டேஜ் எப்படி வந்து கன்வெர்ட் பண்றது, கிரேட் பாயிண்ட் எப்படி வந்து கன்வெர்ட் பண்றதுலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம நிறைய பேர் வந்து டீம் பண்றதா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட். சரிங்களா? அதனால நீங்க நம்ம சேனல் மாதிரி யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்டும் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எப்படி வந்து நீங்க வந்து யோசிப்பீங்களோ அதுக்கு உண்டான யோசனைகள் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத ஒவ்வொரு அப்டேட்டா நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கோம். நீங்க ரெகுலரா வியூ பண்ணக்கூடிய ஒரு வியூவர்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா டெடிகேட்டடா உங்களுக்கு வந்து அட்மிஷன் சப்போர்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால மார்க்ல நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக் தான் எடுத்துக்குருவாங்க. அதனால நீங்க மார்க் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எப்படி வந்து ரெக்டிஃபை பண்றது, எப்படி வந்து சால்வ் பண்றதுங்கிற பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மெயில் பண்ணி விட்டுருங்க யூனிவர்சிட்டிக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சால்வ் பண்ணிக்கிறவங்க. நான் ஒரு சில வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், நீங்க மார்க் வந்து தப்பாவே என்ட்ரி பண்ணாலும் யூனிவர்சிட்டி வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இதுல நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய காமன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா, மார்க்கை நாங்க வந்து கொஞ்சம் கம்மியா போட்டுட்டோம், அதை எங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டை வந்து பார்த்துட்டு யூனிவர்சிட்டி வந்து அதிகமா போட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா
என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்ல அதிகமா மார்க் வந்து அவங்க போடுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. முடிஞ்ச வரைக்கும் 99% மார்க் வந்து கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி கரெக்டா போடுங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. ஜூலை 10 வரைக்கும் டைம் இருக்கு. இன்னைக்கு ஜூலை 5 தான் ஆகுது. ஒரு 5 டேஸ் வந்து டைம் இருக்கு. அதனால நீங்க வந்து அவசரப்பட்டு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். நிறைய பேர் அவசரப்பட்டு அப்ளை பண்ணிட்டு தான் வந்து என்கிட்ட வந்து இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. ப்ரோ மார்க்கை தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க. ஆக்சுவலா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் கண்ட்ரோல் என்கிட்ட கிடையாது. அதை நீங்க முழுசா வந்து புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட எல்லா அப்டேட்டும் இருக்கிற, என்கிட்ட எல்லா கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ப்ரோ நீங்க வந்து சரி பண்ணி கொடுங்க, நீங்க வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. அப்படி நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாது. யூனிவர்சிட்டியோடைய அந்த பேக் எண்ட் சிஸ்டத்தெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்கனால வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும். அதனால மார்க் வந்து இங்க இன்க்ரீஸ்லாம் ஆகாது. உங்களோட மார்க் வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்களே தவிர இன்க்ரீஸ்லாம் பண்றதுக்கான சான்ஸ் என்னைக்குமே வந்து கிடையாது. அதனால உங்களோட ஓவரால் மார்க் ஷீட்ல என்ன கட் ஆஃப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி கால்குலேஷன் பண்ணி ஒரு ஒயிட் ஷீட்ல ப்ரிஃபரன்ஸ் ஷீட்ல வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து அப்ளை பண்ணீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் எரரும் வராது. அதுக்கப்புறம் தேர்டா வந்து உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்க பிசிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்என் முஸ்லீம் நீங்க மாத்தி போட்டீங்க அப்படின்னா அதுல வந்து இஷ்யூ ஆயிரும். ஆக்சுவலா வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இங்க முக்கியம். ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமா வேணும். பிசி கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு நார்மல் கட் ஆஃப் வேணும். பிசி முஸ்லீமுக்கு ஒரு நார்மல் கட் ஆஃப் வேணும். எம்பிசிக்கு நார்மல் கட் ஆஃப் வேணும். ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலே போதும். சரிங்களா? அந்த மாதிரி கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால உங்களோட கம்யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க. சரிங்களா? இப்போ நீங்க ஸ்கிரீன்ல நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த 3 மிஸ்டேக்கும் நீங்க வந்து பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க தயவு செய்து வந்து புதுசா வந்து வேற ஒரு அப்ளிகேஷன் நீங்க வந்து போட்டுருங்க. ஏன்னா 2 அப்ளிகேஷன் போட்டா ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இந்த நாள் டேட் வரைக்கும் யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரிஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ண மாட்டாங்க. மார்க் ரொம்ப கம்மியா ஒரு 50% எடுத்த மார்க் கூட உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் வந்து வந்துரும். சோ அதனால நீங்க இந்த 3 மிஸ்டேக் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்து போட்டுருங்க. யூனிவர்சிட்டிக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து இல்ல, நீங்க வந்து அடிக்கடி லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்க உங்களோட அப்ளிகேஷனை. அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல டக்குன்னு வந்து என்ன பண்ணுங்க, ஒரு புதுசா ஒரு அப்ளிகேஷன் வந்து போட்டுருங்க. இந்த 3 விஷயத்தை தாண்டி மீதி என்ன அப்டேட் நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னா ஜூலை 10 அன்னைக்கு நம்மளுக்கு வந்து டெட்லைன் வந்து முடியுது. இது வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். இப்போதைக்கு வந்து ஒரு ஜூலை 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு 20% வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜூலை 10 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 டேஸ் வந்து டைம் எடுத்துக்குவாங்க. ஜூலை 14th இருந்து 16th வரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் எடிட் விண்டோ, அதாவது கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எனபிள் ஆகும். அந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோல என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த டேட் ஆஃப் பர்த், மார்க், கம்யூனிட்டி, இதை 3 தவிர மீதி எல்லாத்தையும் உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியும். உங்க நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஃபாதர் நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி வந்து காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து மாத்தி பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களும் தாராளமா பண்ணிக்கலாம். சில நபர்கள் வந்து எங்கிட்ட கமெண்ட் பண்றது வந்து ப்ரோ நாங்க வந்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனா கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கோம், இப்ப வீட்ல வந்து சொல்றாங்க நீங்க பிரைவேட் காலேஜும் வந்து சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த கரெக்ஷன் விண்டோ டைம்ல உங்களால தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைவேட் காலேஜுக்கும் இந்த இடத்துல நோ அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனபிள் பண்ணி விட்டு அந்த 15 காலேஜ் நீங்க வந்து பிளஸ் கூட நீங்க வந்து அடிஷனலா பிரைவேட் காலேஜ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சேவ் நீங்க அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த அப்டேட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸையும் உங்களால வந்து நேம், சாரி போட்டோ, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களோட 10th 12th மார்க் ஷீட், இது எல்லாத்தையுமே உங்களால வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிற முடியும். ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் அப்லோட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா கட்டாயமா மறுபடியும் உங்களால டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஏற்கனவே நீங்க வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் லைக் வந்து நம்ம ரைட் பண்ணி கொடுத்த மாதிரி இந்த அப்பாலஜி லெட்டர் வந்து சப்மிட் பண்ணிருந்தீங்க, ஃபைனல் டேட்ல வந்து எங்களுக்கு வந்து காலேஜ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸுமே உங்களால வந்து எடிட் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் கொடுத்துக்க முடியும். இதுதான் வந்து இப்போதைக்கு அப்டேட். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.